முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். வெல்கம் டு ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜமிக்கி ஸ்டிச். ஜமிக்கி ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இதுதான் வந்து ஜமிக்கி. இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு கடைகளில். இதில் நிறையா கலர்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இதில் 2 டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதிலேருந்து நம்ம கீழே த்ரெட்டுக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி கொடுத்து பண்ணலாம். ஆனால் வந்து அதிலேருந்து நம்ம த்ரெட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு இதாக வராது, 2ஆக ஒட்டிக்கிடும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சிங்கிளாக ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ எடுத்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம ஊசியை வச்சே பக்கத்தில் இருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். அதில் குத்தி அதுக்கு வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். திரும்ப பாருங்கள், ஜமிக்கி எடுத்துட்டு நடுவில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். திரும்பியும் பாருங்கள், அது நடுவில் இருக்க ஓட்டையில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறமா வெளியில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜமிக்கி எடுத்து சென்டரில், அதாவது நடுவில் இருக்க ஓட்டையில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். திரும்பியும் பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜமிக்கியை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கைக்குள்ளே இருந்துச்சுன்னா கையிலலாம் ஒட்டும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கையில் படாத அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், நடுவில் இருக்க ஓட்டையில் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம ப்ளவுஸ்லாம் பண்ணுறப்ப இந்த ஸ்டிச் இதை வச்சு ஸ்டிச் பண்ணால் பார்க்க நல்லா அப்படியே சைனிங் கொடுத்துக்கிட்டு, அந்த வெயிலெலாம் நம்ம இந்த மாதிரி சேரீலாம் முன்னாடி நிறையா வந்திருக்கு. இந்த ஜமிக்கி ஒர்க்காக வச்சுலாம் சேரீ இருக்குது. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி நல்லா வெயில் டைம்லலாம் இப்போ அந்த இது யூஸ் பண்ணுறப்ப வந்து நல்ல ஒரு மாதிரி சைனிங்காக தெரியும் பார்க்க. பாருங்கள், நடுவில் உள்ள இதில் செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப வெளியில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். என்னோடய வீடியோ பார்க்குறப்ப வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் என்ன ஷேப் போடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். வீடியோவோட கடைசியில் ஒரு டிசைனும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது இதில் நீங்கள் வந்து ஷேப்பும் போட்டு டிசைனும் பண்ணணும். உங்களுக்கு அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த டிசைன் பார்த்து கலாங்கிறதுக்காக ஒரு டிசைனும் அதில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நாட் போட தெரியல அப்படின்னா என்னோடய சேனலில் ஆரி அண்ட் நாட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணிவிட்டு முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சில் குத்தி மேலே இருக்கிற த்ரெட்டை ஊசிக்கு கீழே கொண்டு வந்து கிளாத்துக்கு கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். நாட்டு எப்போ போட்டாலும் நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இழுத்து பார்க்கும்போதே நாட் ஒழுங்காக விழலைன்னா பிரிஞ்சு வந்துடும். திரும்ப ஒரு டைம் போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்னென்ன ஷேப்லாம் போடணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் தான் போட போகிறோம். இதில் வந்து நீங்கள் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஃபுல்லாகவே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஜமிக்கி வச்சு ஒர்க் பண்ணிடலாம். இது ஓரமாக ஆரம்பித்தாலும் அப்படியே நம்ம ரொட்டேஷன் பண்ணி நம்ம சென்டரில் வந்து முடிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு மாதிரி, அகல் விளக்கு மாதிரி ஒரு ஷேப், அதாவது இதில் வந்து 2 திலகம் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது. திரும்ப ஆஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப்பு,
மேலே ஒரு திலகம் ஷேப் 3 ஷேப் கிட்ட அதிலேயே வருது. இவ்வளோ போட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் போட்டுட்டு நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.